கெமிஸ்ட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். போன கிளாஸில் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட பாஸ்டுலேட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸஸ் நான் சொல்லும்போது அதோட ஸ்டெப்ஸ் சொன்னேன், அதை ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டி ஆர்பிட்டால்ஸ் வந்து டீஜெனரேட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொன்னதுனால ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன். டி ஆர்பிட்டால்ஸ் வந்து டீஜெனரேட்டாக இருக்கும். டீஜெனரேட்னா என்னது, எல்லாமே ஒரே எனர்ஜி லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ லிகான்ஸ் வந்து என்ன பண்ணும், லிகான்ஸ் வந்து இட் வில் சரவுண்ட் த மெட்டல். லிகான்ஸ் வந்து இட் வில் சரவுண்ட் த மெட்டல்ஸ். ஸோ லிகாண்ட் வந்து சரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 5d ஆர்பிட்டால்ஸுமே வந்து will have increase in energy. ஸோ லிகாண்ட் சரவுண்ட் பண்ணும்போது அந்த 5d ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லிகான்ஸ் வந்து அப்ரோச் ஆகும்போது, அப்ரோச்னா அந்த மெட்டல் கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்து எனர்ஜி சேஞ்சஸ்னால் இந்த 5d ஆர்பிட்டாலில் சில ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி அதிகமாகும், சில ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி வந்து கம்மியாகும். ஓகே, இப்போது ஆக்டாஹீட்ரல் அண்ட் டெட்ராஹீட்ரல் ஃபீல்டில் வந்து இந்த டி ஆர்பிட்டால்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டி ஆர்பிட்டால்ஸோட ஷேப்ஸ் என்ன அப்படின்றது தெரியணும். இது ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம், இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒழுங்காக ரீகலெக்ட் பண்ணுறேன் மறுபடியும். த ஷேப்ஸ் ஆஃப் த டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ டி ஆர்பிட்டால்ஸோட ஷேப் தெரிஞ்சால் தான் உங்களால் ஸ்ப்ளிட்டிங் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டி ஆர்பிட்டால்ஸ் வந்து 5 டைப். ஒன்று வந்து dxy, dyz, dxz, dx ஸ்கொயர் 2y ஸ்கொயர் அண்ட் இன்னொன்று வந்து dz ஸ்கொயர். இதுதான் 5 டி ஆர்பிட்டால்ஸ். இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டி ஆர்பிட்டால்ஸ் வந்து க்ளோவர் லீஃப் ஷேப்டு. ஸோ dxy எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு வரைஞ்சிக்கிறேன், ஒய் ஆக்சிஸ் இந்த சைடு வரைஞ்சிக்கிறேன். xy அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் நடுவில் எனக்கு க்ளோவர் லீஃப் வரணும். எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னா எனக்கு க்ளோவர் லீஃப் வந்து இப்படி நடுவில் வரும். இதுதான் dxy ஓட ஷேப். இப்போ dyzனா எப்படி இருக்கும், ஒன்று வந்து ஒய் ஆக்சிஸாக இருக்கும், இன்னொன்று வந்து இசட் ஆக்சிஸாக இருக்கும். ஸோ க்ளோவர் லீஃப் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கும் இசட் ஆக்சிஸ்க்கும் நடுவில் எனக்கு வரும். ஸோ இப்படி வரும். ஸோ எக்ஸ் இசட்னா என்ன ஆக்சிஸ்லாம் வரும், எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்கும், இசட் ஆக்சிஸ் இப்படி இருக்கும். ஸோ எனக்கு க்ளோவர் லீஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இசட் ஆக்சிஸ்க்கும் நடுவில் எனக்கு க்ளோவர் லீஃப் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஆர்பிட்டால்ஸோட ஷேப். ஸோ dx ஸ்கொயர் டு ஒய் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ன்னு இருக்குது. ஸோ அப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கணும். எக்ஸ்ஒய் ஒய்இசட் எக்ஸ்இசட் எல்லாம் க்ளோவர் லீஃப் வந்து எப்படி இருந்தது, ஆக்சிஸ்க்கு நடுவில் இருந்தது. எக்ஸ் ஸ்கொயர் டு ஒய் ஸ்கொயர் வந்து க்ளோவர் லீஃப் வந்து எனக்கு ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்கும். ஓகே, ஸோ இதான் dx ஸ்கொயர் டு ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ dz ஸ்கொயர் எக்ஸ் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ், இசட் ஸ்கொயர்னா வெறும் இசட் ஆக்சிஸில் மட்டும். ஸோ dz ஸ்கொயரோட ஷேப்பை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டார்டட் க்ளோவர் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டார்டட் க்ளோவர் லீஃப்னா பாதி க்ளோவர் லீஃப் தான் இருக்கும்.
அதாவது இசட் ஸ்கொயருன்றதுனால இசட் ஆக்சிஸில் மட்டும் எனக்கு இப்படி இருக்கும். இன்னொரு க்ளோவர் லீஃப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்காது. இப்படி டாட்டட் மாதிரி வரையணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 5 டி ஆர்பிட்டால்ஸோட ஷேப். இந்த 5 டி ஆர்பிட்டால்ஸோட ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆக்டாஹீட்ரல் அண்ட் டெட்ராஹீட்ரலில் எப்படி வந்து ஆர்பிட்டால்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து crystal field splitting. crystal field splitting வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். crystal field splitting in octahedral complexes. ஸோ ஒரு டயக்ராமேட்டிக்காக நான் வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இது வந்து என்னோட எனர்ஜி. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 5 டி ஆர்பிட்டால்ஸுமே எப்படி இருக்கும்னு சொன்னேன், டீஜெனரேட்டாக இருக்கும். டீஜெனரேட்னா என்ன அர்த்தம், 5 டி ஆர்பிட்டால்ஸுமே வந்து ஒரே எனர்ஜியாக இருக்கும். ஸோ இது வந்து டி ஆர்பிட்டால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட டி ஆர்பிட்டால்ஸ். ஸோ 5 டி ஆர்பிட்டால்ஸ் ஒரே எனர்ஜி லெவலில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், லிகான்ஸ் வந்து இதை சரவுண்ட் பண்ணும். ஸோ இது வந்து டி ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த மெட்டல் அயான், சென்ட்ரல் மெட்டல் அயான். ஓகே, ஸோ நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியில் 5 பாக்ஸ் மாதிரி போடுவோம் மெட்டல் ஆர்பிட்டாலோட மெட்டல் அயானோட டி ஆர்பிட்டால். கிறிஸ்டல் ஃபீல்டில் வந்து இப்படி ரவுண்டு மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது மெட்டல் அயானோடது. இப்போ லிகான்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னேன் நான். லிகான்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணும்போது இந்த 5 டி ஆர்பிட்டாலுமே என்ன ஆகும், இட் வில் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி. இப்போ லிகாண்ட் வந்து சரவுண்ட் பண்ணும்போது இந்த 5 டி ஆர்பிட்டாலும் இந்த எனர்ஜியிலேருந்து கொஞ்சம் ஹையர் எனர்ஜிக்கு போகும், இந்த இடத்துக்கு வரும். ஸோ இது வந்து என்னது, ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி அப்படின்னு எழுதுறேன் நான். ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி இது வந்து எப்போ நடக்கும், when the ligands வந்து சரவுண்ட் த மெட்டல் அயான். இப்போ இந்த லிகாண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும், லிகாண்ட் வந்து இந்த மெட்டல் அயானை அப்ரோச் பண்ணும். அப்ரோச் பண்ணும்போது எனக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்னா நல்லா எழுதிக்கோங்க. இன் octahedral complexes the ligands வந்து will approach the metal ions. எங்க அப்படின்னா the ligands will approach the metal ions along the axis. along the axis னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். கரெக்டாக 3 ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் என்ன ஆகும், இந்த லிகான்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து நடுவில் இருக்கும். ஓகேவா, ஸோ த லிகாண்ட் வந்து எந்த சைடில் அப்ரோச் பண்ணும், த லிகாண்ட் வந்து வில் அப்ரோச் அலாங் த ஆக்சிஸ். எதில், இன் ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில். ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் வந்து த லிகாண்ட் வில் அப்ரோச் த மெட்டல் அயான் அலாங் த ஆக்சிஸ். இப்போ அலாங் த ஆக்சிஸ் அப்படின்னா இப்போ நான் டி ஆர்பிட்டால்ஸ் பாருங்க. டிஎக்ஸ்ஒயில் வந்து இந்த லோப் எல்லாமே வந்து பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்குது. இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் பிட்வீனில் இருக்குது எல்லாமே. இதுலேயும் த லோப்ஸ் வந்து பிட்வீன் த ஆக்சிஸ், இதுலேயும் த லோப்ஸ் வந்து பிட்வீன் த ஆக்சிஸ்.
ஆனால் இதுலேயும் வந்து இந்த லோப் வந்து எப்படி இருக்கு, ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்கு. அப்போ லிகாண்ட் வந்து ஆக்சிஸோட டைரக்ஷன்லயே வரும்போது இதுவும் லோப் வந்து எப்படி இருக்கு, ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்கு. ஓகேவா? ஸோ லிகாண்டும் ஆக்சிஸோட டைரக்ஷன்லேயே வருது, லோபும் ஆக்சிஸோட டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால dx ஸ்கொயர் டு y ஸ்கொயரும் dz ஸ்கொயர் இந்த ரெண்டு ஆர்பிட்டாலுமே வந்து அதிகமாக ரிப்பல்ஷன் நடக்கும். இது மூணுத்துலேயுமே வந்து கம்மியான ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ த லிகான்ஸ் வந்து will approach along the axis. along the axisல approach ஆகும்போது the dx square to y square and dz square orbitals will undergo maximum repulsion. Okay, so will undergo maximum repulsion. ஏன் they will undergo maximum repulsion? ஏன்னா இதுலேயும் லோப் எப்படி இருக்கு, ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்கு. லிகாண்டும் ஆக்சிஸ் மேலே வருது, லோபும் ஆக்சிஸ் மேலேயே இருக்கிறதுனால they will undergo maximum repulsion. ஸோ அதனால dx ஸ்கொயர் டு y ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் இது ரெண்டுமே வந்து will have higher energy. அப்போ இதில் 5 ஆர்பிட்டால் இருக்கு. இந்த 5 ஆர்பிட்டாலில் வந்து dx ஸ்கொயர் டு y ஸ்கொயரும் dz ஸ்கொயரும் மட்டும் மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் நடந்து ஹையர் எனர்ஜிக்கு போகும். மீதி 3 வந்து கம்மியான எனர்ஜிக்கு வரும். ஓகே, ஸோ எதெல்லாம் மேக்ஸிமம் எனர்ஜிக்கு போகும், dx ஸ்கொயர் டு y ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் இது ரெண்டும் மேக்ஸிமம் எனர்ஜிக்கு போயிடும். எது வந்து கம்மியான எனர்ஜிக்கு போகும், dxy dyz dxz இது ரெண்டும் கம்மியான எனர்ஜி ஆகிடும். ஏன்னா இதில் வந்து ரிப்பல்ஷன் கம்மி, இதில் ரிப்பல்ஷன் அதிகம். ஓகே, ஸோ ஏன் ரிப்பல்ஷன் கம்மி ஏன் ரிப்பல்ஷன் அதிகம் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். ஏன்னா இதில் வந்து லோப் வந்து ஆக்சிஸ் மேலேயே இருக்கு, இதில் லோப் வந்து ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கு. ஸோ லிகாண்ட் வந்து இட் வில் அப்ரோச் அலாங் த ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த dx ஸ்கொயர் டு y ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர் இந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸை வந்து நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா இஜி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்வேன். இ எழுதிக்கிட்டு ஜி வந்து இப்படி சஃபிக்ஸில் எழுதணும், இஜி ஆர்பிட்டால். இதை வந்து நான் என்னன்னு சொல்வேன்னா T2g ஆர்பிட்டால்ஸ். T2g ஆர்பிட்டால்ஸ். ஸோ இஜி ஆர்பிட்டால்ஸ் எதெல்லாம், இஜி ஆர்பிட்டால்ஸ் வந்து dx ஸ்கொயர் டு y ஸ்கொயர் அண்ட் dz ஸ்கொயர். T2g ஆர்பிட்டால்ஸ் எதெல்லாம், dxy dyz dxz இது எல்லாமே T2g ஆர்பிட்டால்ஸ். ஸோ இது வந்து இஜி ஆர்பிட்டால், இது வந்து T2g ஆர்பிட்டால். ஸோ இப்போ நான் வந்து இதில் சென்டரில் ஒரு லைன் வரைகிறேன். எவ்வளோ தூரம் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் இதில் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா இதில் எவ்வளோ தூரம் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கு. இந்த எனர்ஜி, இந்த ஆவரேஜ் எனர்ஜியை வந்து நான் வந்து டெல்டா நாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். டெல்டா நாட். ஸோ டெல்டா நாட்டை விட இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெல்டா நாட்டை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஆக்டாஹைட்ரலில் எப்போவுமே ப்ளஸ் 3/5 டெல்டா நாட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும்னா -2/5 டெல்டா நாட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, ஸோ புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்.
டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ அதே மாதிரி நான் வந்து எனர்ஜி வரைஞ்சிக்கிறேன். எனக்கு 5 டி ஆர்பிட்டாலும் எங்கே இருக்கும்? கீழே நடுவில் இருக்கும். இது வந்து என்னோட டி ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் மை மெட்டல் அயான். ஓகே, இப்போ லிகாண்ட் வந்து சரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 5 டி ஆர்பிட்டாலுமே வில் ஹாவ் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி. ஸோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி. ஓகே, இப்போ போன ஆக்டாஹைட்ரலில் என்னாச்சு? எனக்கு வந்து இது ரெண்டும் dx² and y² dz², இது ரெண்டும் மேலே போயிடுச்சு. இஜி ஆர்பிட்டால்ஸ் மேலே போயிடுச்சு. T2g கீழே வந்துருச்சு. ஏன்னா லிகாண்ட் வந்து இட் இஸ் அப்ரோச்சிங் அலாங் த ஆக்சிஸ். டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸில் என்ன ஆகும் அப்படின்னா எழுதிப்போங்க. இன் டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸஸ் the ligands வந்து will approach in between the axis. The ligands will approach in between the axis. அப்போ in between the axis னா என்ன ஆகும்? ligands வந்து இப்படி in between the axis வழியா வரப்போகுது. ஸோ இன் பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கிறது எதெல்லாம்? dxy, yz, dxz, அதாவது T2g ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இன் பிட்வீனில் இருக்குது. அப்போ லிகாண்டும் இன் பிட்வீனில் வரும்போது இது மூணுமே வந்து மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் ஆகும். அதனால் இது மூணுமே வந்து என்ன ஆகிடும்? ஹையர் எனர்ஜிக்கு போயிடும். இதுவும் லோவர் எனர்ஜிக்கு போயிடும். ஓகே, ஸோ இன் பிட்வீன் த ஆக்சிஸ். ஸோ என்ன ஆகும்? dxy dyz, so dxz இது வந்து will experience maximum repulsion and undergoes increase in energy. ஸோ அதனால என்ன ஆகும்? எனக்கு ஸ்ப்ளிட்டிங்கில் இது மூணுமே ஹையர் எனர்ஜிக்கு போயிடும். இது ரெண்டும் கம்மி எனர்ஜிக்கு வந்துடும். அதாவது T2g ஆர்பிட்டால்ஸ். T2gனா என்னது? dxy, dxyz, dxz இது ரெண்டும் ஹையர் எனர்ஜிக்கு போயிடும். dx² to y² dz², அதாவது இஜி ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்மியான எனர்ஜிக்கு போயிடும். ஸோ இந்த நடுவில் இருக்கிற ஆவரேஜ் எனர்ஜியை நான் டெல்டா நாட் அப்படின்னு வச்சுப்பேன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் பார்க்கணும், இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா ப்ளஸ் 2/5 டெல்டா டி, சாரி டெல்டா நாட் கிடையாது, டெல்டா டி. டீனா டெட்ராஹீட்ரல் அப்படின்றதுனால டெல்டா டி. ஸோ ப்ளஸ் 2/5 டெல்டா டி, இது வந்து மைனஸ் 3/5 டெல்டா டி. ஸோ இதுதான் வந்து crystal field splitting in tetrahedral complexes. ஓகே, ஸோ ஆக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த டெல்டா அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா, டெல்டான்றது வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி. கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி, இதை ஷார்ட் ஃபார்மில் சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி ஷார்ட் ஃபார்மில் சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிகாண்ட்னா என்ன அர்த்தம்? எதனால இந்த ஸ்ப்ளிட்டிங் நடக்குது? எனக்கு ரிப்பல்ஷன் நடக்கிறதுனால. எதுக்கும் ரிப்பல்ஷன் நடக்குது? இங்கே உள்ள வர லிகாண்டுக்கும்
இந்த மெட்டல் ஆட்டமோட ஆர்பிட்டாலுக்கும் வந்து ரிப்பல்ஷன் நடக்குது. சப்போஸ் உள்ள வர லிகாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகாண்டா இருந்ததுன்னா ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். வீக்கான லிகாண்டா இருந்ததுன்னா ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்பிளிட்டிங் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த லிகாண்ட். It also depends on the nature of the central metal ion. Okay, and it depends on the charge on the central metal ion. The charge on the central metal ion. ஸோ இந்த டெல்டா அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? டெல்டா டி, டெல்டா நாட் அப்படிலாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த டெல்டாவை கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஓகே, டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. நியூனா நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்னது? நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. ஓகே, இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி செகண்ட் லெசனில் படிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ டெல்டாக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? ஸோ மறுபடியும் நான் இங்கே எழுதுறேன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி பை லாம்டா. ஸோ 1 பை லாம்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நியூ பார். நியூ பார்னா வேவ் நம்பர் அப்படின்னு அர்த்தம். லாம்டானா என்னது? லாம்டானா வேவ் லென்த். நியூனா என்னது? ஃப்ரீக்வன்சி. ஸோ 1 பை லாம்டான்னு இங்கே இருக்கிறத வந்து நான் மியூ பார்னு எழுதலாம். ஸோ அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் சி நியூ பார் அப்படின்னு கூட நான் எழுதலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ். ஸோ வாட் இஸ் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து 1 மார்க்கில் கேட்டால் கேட்பாங்க. ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னா லிகாண்ட் வந்து மெட்டல் ஆட்டம் அப்ரோச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஸ்பிளிட்டிங் நடக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு லிகாண்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பிளிட்டிங் பவர் இருக்கு. ஸோ அந்த ஸ்பிளிட்டிங் பவர் படி நம்ம லிகான்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் அப்படின்னா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ligands as per their crystal field splitting power. ஓகே, கம்மியாக ஸ்ப்ளிட் பண்ணுற லிகாண்ட்லேருந்து அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணல லிகாண்ட் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ். ஸோ I மைனஸ் தான் இருக்காலே கம்மியாக ஸ்ப்ளிட் பண்ணும், followed by Br minus, followed by SCN minus. SCN என்னன்னு தெரியலன்னா எழுதிக்கோங்க, தயோ சயனிடோ லிகாண்ட். ஓகே, இதோட பேர். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். Cn மைனஸ் மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் வந்து CO. CO வந்து கார்போனைல் லிகாண்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது டெல் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், how the splitting take place in tetrahedral complexes, how the splitting takes place in octahedral complexes, and d orbitals ஓட சில இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஓகே, இப்போ ஒரு சம் கொடுத்தாங்கன்னா எப்படி VBT வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்ச மாதிரி இதை வச்சு எப்படி டயக்ராம் வரைஞ்சி CFSC வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.